வருஷத்துல ஒரு நாள் ஒட்டுமொத்த நாடே ஒன்னா சேர்ந்து கொண்டாடுற ஒரு பண்டிகைனா அது தீபாவளி தான். ஆனா அதுக்கு பின்னாடி உள்ள வரலாறு உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு நிமிஷத்துல நானே சொல்றேன், ஃபுல்லா பாருங்க. 100 days 100 குட்டி ஸ்டோரிஸ் பார்ட் 2ல இன்னைக்கு டே 85. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குட்டி ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பூமாதேவிக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை வளரும் போதே நிறைய பயிற்சிகள் எடுத்ததுனால ரொம்ப பலசாலியா சக்தி வாய்ந்தவனா வாழ்ந்து வந்தான். அந்த குழந்தைக்கு இவங்க வச்ச பேரு தான் நரகாசுரன். அவனுடைய சக்திகள் அதிகமாக அவனுடைய கெட்ட எண்ணங்களும் அதிகமாச்சு. ஒரு நாள் நரகாசுரன் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போய் பல வருடங்கள் தவம் இருந்தான். அதுக்கு பலனா பிரம்மன் இவர் கண்ணு முன்னாடி வந்து உனக்கு என்ன வரம் வேணும்னு கேக்குறாரு. இந்த உலகத்துல எந்த ஒரு தாயும் தன்னுடைய சொந்த குழந்தைய சாகடிக்க மாட்டாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட நரகாசுரன் தன்னை யாருமே கொல்லக்கூடாதுன்றதுக்காக எங்க அம்மா கையால மட்டும்தான் என்னுடைய உயிர் போகணும்னு வரம் வாங்குறான். தன்னை யாராலையும் கொல்ல முடியாதுன்ற தைரியத்தோட இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய அப்பாவி மக்களை சித்திரவதை பண்ணி துன்புறுத்த ஆரம்பிச்சான். இதை பார்த்த கிருஷ்ணரும் அவருடைய மனைவி சத்யபாமாவும் இவரை எதிர்த்து போர் செஞ்சாங்க. என்னதான்